என் தங்க பிள்ளையே, உன் மனக்குழப்பத்திற்கு தீர்வு சொல்ல வந்தே விட்டேன். நீ தீராத மனவலிகளோடும் வேதனைகளோடும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இதை கடப்பதற்கு யார்தான் துணை புரிவாரோ என்று நினைத்து கொண்டிருந்தாய். வேளையிலே இந்த சாய்தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ சிறிதளவேனும் மனம் தளர்ந்து விடாதே. சோர்வடைய உன் செயல்கள் மட்டும்தான் முடங்கி போய் கிடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன் மனதை சிதைத்த ஒருவரோ அங்கு உன் மனதை சிதைத்து விட்டு அங்கு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளைகள் தூங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி நிம்மதியின்றி தவிப்பது என்று எனக்கு மட்டும் புரிகிறது என் பிள்ளையே. ஆனாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இனி நடக்கப் போகும் அதிசயத்திற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீ என்ன நினைக்கின்றாயோ அதை செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கு. அதையெல்லாம் விட்டு கடந்து போனவர்களை பற்றியும் நன்றி மறந்தவர்களை பற்றியும் நீ நினைத்து கொண்டு இருக்காதே. நம்மளுடைய தொலைதூர பயணத்தில் எல்லாவற்றையும் கடந்து போகத்தானே வேண்டியதிருக்கிறது. இதுவும் கடந்து போகும் என்ற நேரத்திற்கு நீ வந்துவிடு. உன் மனப்பக்குவம் என்பது உன் வெற்றியும் தோல்விகளிலும் அமைந்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் அங்கு தயாராகிவிட்டால் உன் வெற்றி உன்னை தேடி தானாக வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன் சந்தோஷத்திற்கு நானே பொறுப்பேற்று விட்டேன். என்னை மீறித்தானே நன்மையும் தீமையும் உன்னை வந்து சேரும். அப்படி இருக்கும் பொழுது உன் பாரத்தை நான் தலையில் ஏற்றி வைத்து விட்டேன். என்னுடைய தலையில் ஏற்றி வைத்து விட்டேன். இனி உனக்கு சுமையானது உன் சுமையாக இருக்காது. உன் வாழ்க்கையை நான் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது என்னை ஏன் தங்க பிள்ளையே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த அப்பன் வருவாரா மாட்டாரா என்றெல்லாம் நினைக்கின்றாய். சர்வ நிச்சயமாக உன் மனவலிகளுக்கு மனம் குமுறல்களுக்கு நான் தீர்வு சொல்ல மட்டுமல்ல மாமருந்தாகவே வந்து கொண்டே இருக்கின்றேன். வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் சந்தோஷம் மட்டும்தான் நிகழப்போகிறது. எந்த தொலைதூர பயணம் உன் மனதிற்கு ஏற்ற சூழ்நிலையை தரவில்லையோ என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு அது வந்து கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பேரோ உன்னுடைய முடிவை தெரிந்து கொள்ளாமலே அங்கு புரிந்து கொள்ளாமல் சென்றிருக்கலாம். அதற்காக போய் நின்று கொண்டு நான் இந்த முடிவைத்தான் எடுத்திருக்கின்றேன், உங்கள் மனது கஷ்டப்படாது என்று நீ அவர்களிடம் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என் பிள்ளையே, அவர்கள் உன்னை விட்டு பிரியவில்லைதான். ஆனால் இந்த புரிதலுக்கான காலத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கான கால நேரத்தை தான் அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். நீ ஒன்றுமே நடக்கவில்லையே, ஒரு மாற்றமும் தெரியவில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. எல்லா விஷயத்திலும் உனக்கான சந்தோஷம் என்பது உன் மனதிற்குள் தான் இருக்கின்றது. நீ உன்னை எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற உன்னை நிரூபித்து காட்டுவதற்குத்தான் சில வேதனையும் சோதனையும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதையே புரிந்து கொள்ளாமல் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று சிந்திக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் சாய்தேவன் எனக்காக வந்து கொண்டிருக்கின்றான் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் அறியாமல் இருப்பேனா? நீ செய்யும் விஷயத்திலும் நீ செய்கின்ற முயற்சியிலும் மன தூய்மையாக வைத்து கொள்ளும் பொழுது நேர்மையான குணத்தோடு என் பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டு
கொண்டு இருக்கும் பொழுது பின்பு யாரை பார்த்து எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? உனக்குள் நடக்கின்ற விஷயத்தை உனக்கு உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன். யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்றி விடாதே. சில பேரோ அங்கு வேண்டுமென்றே உன்னை அங்கு பாராட்டி கொண்டே இருப்பார்கள். எப்படியாவது உன்னை கீழே தவிழ்த்து விடலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொள்வார்கள். அந்த வஞ்ச புகழ்ச்சிக்கு நீ அங்கு அடிபணிந்து விடாதே. தன்னடக்கத்தோடு இரு. உன் புகழை தலைக்கு ஏற்றிவிட்டால் வெற்றி என்பது அங்கு நிரந்தரம் இல்லாதவையாக இருக்கும். குறை சொல்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் தெளிவாக எடுத்து காட்டு. அவர்களிடம் விதிப்பதை விட நீ அமைதியாக கடந்து செல். எல்லாவற்றிற்கும் பதில் கூறத்தான் என் அப்பன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள். இங்கு நமக்கு ஏற்படும் இன்னல்கள் எல்லாம் அங்கு யாரோ ஒருவரால் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்த பின்பும் நாம் எப்படி அப்பனே நான் அமைதி காத்து கொள்வேன் என்று தானே நினைக்கின்றாய்? எதுவுமே மாறாது என்று யார் சொன்னது? இந்த நிலையை இன்னும் சற்று நேரத்திலே மாற்றி அமைப்பதற்கு உன் சாய்தேவன் வந்து இருக்கும் பொழுது வாழ்க்கை என்னும் பயணத்தில் யாருடன் எப்படி பேச வேண்டும் என்று எச்சரிக்கையாக இரு. பழகுவது மிக மிக அவசியம். ஏனெனில் உங்களுடன் பயணிக்கும் அவர்கள் உங்கள் மீது கொண்ட பொறாமையின் மீதாக அங்கு உபதேசத்தில் என்னும் வடிவில் உன்னை எப்படியாவது வெற்றி என்னும் கிரீடத்திலிருந்து உன்னை விடுவித்து விடலாம் என்று நினைத்து கொள்வார்கள். அதற்கு சற்றேனும் நீ இடம் கொடுத்து விடாதே. நம்பிக்கையோடு உன் செயல்களை செய்யும் பொழுது யார் உன் அருகில் இருக்கிறார்கள், யார் உனக்கான அன்பை பெற்றிருக்கிறார்கள் என்பது புரிய வரும் நேரம் காலமும் வந்து விட்டது. நடப்பதை பார்த்து எல்லாம் நீ மனம் தளர்ந்து விடாதே. தினம் தினம் ஏதோ ஒன்றை நான் பிரச்சனைகளோடு சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்படியே தான் நகர்ந்து கொண்டு இருக்க வேண்டுமா என்று நினைக்காதே. என் பிள்ளையே, சமாதானம் அடையும் மனநிலையில் நீ இருப்பே ஆனால் உன் இலக்கை அடைய முடியாது. ஏனென்றால் உன் இலக்கு என்பது நீ தீர்மானித்ததாக இருக்கும் பொழுது அடையும் வரை நீ போராட்டமாக எடுத்துக்கொள். உன் கவனக்குறைவான சில செயல்களால் நீ வெற்றியை பெற முடியுமோ முடியாதோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்காதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்காக உன் சாய் தேவன் நல்லதொரு வாழ்க்கையை நல் மாற்றத்தை தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ எதை எதிர்பார்த்தாயோ அந்த தருணத்திற்காக அயராது ஓடிக்கொண்டே இரு. சர்வ நிச்சயமாக நேரான பாதையில் என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருக்கும் பட்சத்திலே தோல்வியை உன்னை கண்டு துவண்டு போய் உனக்காக இருக்கின்ற இடத்திலிருந்து விலகிவிட்டு இப்பொழுது வெற்றியை அது தானாகவே தேடி வரப்போகிறது. எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதில் தெளிவாகவும் உயர்வாகவும் இரு. என் தங்கமே, எதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய்? உன் பயத்தையும் கஷ்டத்தையும் தானே அது நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணி விடாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வைப்பதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதின் மாற்றத்தை ஏற்றுக்கொள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.